வரலாறு காணாத பனிக்கட்டி மழை. இது எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, கோவை அன்னூர் பகுதியில் இந்த மழை பேஞ்சிருக்குது. நிறைய வாழைகள் வந்து சேதமாகி போச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பனிக்கட்டி பாருங்கள், மிகப்பெரிய பனிக்கட்டி. அதாவது நீண்ட நேரம் ஆகியுமே வந்து 12 மணி நேரம் ஆகியும் வந்து இந்த கட்டி வந்து கரையாமல் இருந்திருக்குது. இதுவரை வந்து யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஏன்னா அந்த பருவநிலை மாற்றத்தினால வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து மழை பெய்யும்போது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து கரையாமே இருக்குது. முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பேஞ்சா ஒரு 10 நிமிஷம் ஒரு மீறி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பனிக்கட்டி வந்து கரைஞ்சிரு. இது வந்து மிகப்பெரிய பனிக்கட்டிகளாக விழுந்துருக்குது. அதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது போன்ற நிகழ்வுகள் வந்து வரும் காலத்தில் இந்த பருவநிலை மாற்றத்தினால இந்த மாதிரி மழைகள் வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து சொல்கிறாங்க. நிறைய வாழைகள் வந்து, அதாவது அந்த பனிக்கட்டி விழுந்த வாழையெல்லாம் வந்து போனது தான் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க. அது வந்து காயெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே சேதமாகி போச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மடங்கி போச்சு வாழையெல்லாம் வந்து. பாருங்கள், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். எல்லா வாழையும் வந்து சேதமாகி போச்சு.